الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. وعن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان في ليلة القدر نزل جبرائيل في كبكبة من الملائكة يصلون كل عبد قائما وقاعدا يصلون على النبي أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு புனிதமிக்க ரஹ்மத்து பொதிந்த சிறப்பான அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான இந்த மாதம் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அதிலே அதிகமாக நோன்புகள், இபாதாத்துக்கள், தராவியுடைய தொழுகை, அது அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து புனிதமிக்க லைலத்துல் கதருடைய 4வது இரவு, இன்னும் ஒரு இரவு பாக்கி இருக்கு, 29வது இரவு. இந்த 4வது இரவையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருள் புரிந்திருக்கின்றார். பெரியன்பர்களே, நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் குறைவான விஷயம். ஏன்னா அல்லாஹ் தஆலா நம்மளப்பட்ட பாவப்பட்ட ஜன்மம் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்பதாகவே கருத வேண்டும். பெரியம்பலே, லைலத்துல் கதருடைய இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹர்ரு லைலத்துல் கதரி ஃபில் வித்ரி மின் அவாஹிரில் அஷர ஃபீ ரமஸான். ரமஸானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கதரை தேடுங்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க 5 இரவு. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 10 உட்கார்ந்து பார்த்தாங்க, லைலத்துல் கதர் இல்ல. 2வது 10 உட்கார்ந்து பார்த்தாங்க, லைலத்துல் கதர் இல்ல. 3வது 10 உட்கார்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா லைலத்துல் கதர் எந்த இரவு அப்படின்னு சொல்லிட்டான். அல்லாஹ் வெளிப்படையா சொல்லிட்டான். சொன்னி அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மஸ்ஜித் நபவியில டேரால உட்கார்ந்து இருக்காங்க. எப்படி உட்கார்ந்து இருக்காங்க? ஏத்தக்கா உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அது மாதிரி அந்த டேராக்குள்ள உட்கார்ந்து அதை வெளியில சொல்லலாம்னு வரும் சமயத்துல 2 சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு நடந்துருச்சு. அல்லாஹ் அக்பர். அந்த கருத்து வேறுபாடு முத்தி போச்சு. முத்தனோட 2 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. நீயா நானா, நானா நீயா அப்படி பெருமானார் சொல்ல வரும் சமயத்துல இந்த சண்டையின் நஹூசத், இந்த சண்டையினுடைய மிகப்பெரிய ஒரு வபாலின் காரணமாக, சண்டையினுடைய ரியாக்ஷனின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா அதை மறக்கடிச்சிட்டான். அல்லாஹ் அக்பர். ஏன்னா சண்டை அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியில அல்லது கைர முஸ்லிம்களுக்கு மத்தியில நம்ம சண்டை போறது மிகப்பெரிய பாவமான செயல். பெரியன்பர்களே, இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை என்று முத்திரை குத்தி இன்னைக்கு நம்மள கீழே வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டையின் காரணமாக தான். அல்லாஹ் அக்பர். फर्क भाई क्या ज़हीर भाई, हमारे अंदर जो आपस में इत्तिफाक नहीं है, நமக்கு மத்தியில ஒரு முஹப்பத் இல்ல, நமக்கு மத்தியில ஒற்றுமை இல்ல, நமக்கு மத்தியில எப்ப பார்த்தாலும் சண்டை. இந்த சண்டை 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 நாசமா போன சண்டையின் காரணமாக இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு பெரிய பலமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிறப்பான உயர்ந்த அந்த
அந்தஸ்துல இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சண்டையின் காரணமாக, ஒற்றுமை இல்லாததின் காரணமாக இன்னைக்கு சீர்குலைந்து நமக்கு மத்தியில ஆயிரக்கணக்கான பிரிவுகள் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஷ் ஷைத்தான லில் இன்சானி அதுவ்வும் முபீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, தீன் என்ற கயிற்றை நீங்கள் கட்டியாக பிடித்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எக்காரத்தை கொண்டு விட்டு விடாதீர்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் விட்டு விட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சிருவீங்க. பிரிஞ்சா அல்லாஹ்வுடைய கிருபையில ஷைத்தான் உங்களை சும்மா விட மாட்டான். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்கள் எதுவரை ஈமானோடு பலத்தோடு ஒற்றுமையாக நீங்கள் இருந்தால் உங்களை ஷைத்தான் தீண்ட மாட்டான். ஷைத்தான் மட்டுமில்ல, எந்த சமுதாயத்தை சார்ந்தும் நமக்கு அசைக்க முடியாது. நம்ம முபாரக் நம்மள அசைக்க முடியாது. ஏன்? முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறதுனால. என்னைக்கு நம்ம ஒற்றுமை சீர்குலைஞ்சு போச்சோ, என்னைக்கு நம்ம வலா தஃபர்ரகு, அல்லாஹ் சொன்னா பிரிஞ்சிடாத, உங்களுக்கு மத்தியில சண்டை போடாதீங்க, பிரிஞ்சிடாதீங்க, கருத்து வேறுபாடுகள் வேண்டாம், ஒற்றுமையாக உறுதுணையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கு நம்ம முஸ்லிம் சமுதாயத்தை யாருமே அசைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள சண்டை சச்சரவு. ஒருத்தருக்கு ஏதாவது பதவி போட்ட இன்னொருத்தனுக்கு முடியல. ஏப்பா அந்த பதவிக்கு நான் பொருத்தமான ஆள் கிடையாதா, அவரை தான் போடணுமா? ஜஹீர் பாயை தலைவராக போட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு குத்துது. என்னடா ஜஹீர் பாயை மட்டும் தலைவராக போட்டிருக்கிறீங்க, நம்மளே தலைவராக போட மாட்டேங்கிறீங்களே, நமக்கு எல்லா தகுதியும் இருக்குது, அவருக்கு எந்த தகுதியும் இல்லை, அவரை ஏன் போட்டீங்க அப்படின்னு பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவு ஏற்பட்டு கடைசீட்டில் நம்ம என்னாச்சு, 100 பங்குகளாக 100 பிரிவுகளாக பிரிஞ்சு செதஞ்சு போய் கிடக்கிறோம். தமிழ்ல சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூட்டாடிக்கு கொண்டாட்டம். பாருங்க, ஊரு 2 பட்டா கூட்டாடிக்கு கொண்டாட்டம். நம்ம எது வரைக்கும் சேராம இருக்கிறோமோ இதெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய மிகப்பெரிய சதி. என்ன சார்? ஆங்கிலேயர்களுடைய மிகப்பெரிய சதி. அவனுக்கு நல்லா தெரியும் முஸ்லிம்களுடைய பவர் என்ன, ஈமானுடைய பலம் என்ன, குர்ஆனுடைய பலம் என்ன, இது எல்லாம் நல்லா தெரிஞ்சு இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு முதல்ல அழிச்சது யார் அப்படின்னா ஹாஃபிஸ்களையும் ஆலிம்களை தான் அழிச்சான். ஹாஃபிஸ்களையும் ஆலிமா அழிச்சோம் அப்படின்னா இவங்களுடைய இடுப்பு உடைஞ்சு போயிடும். அதனால பெரியன்பர்களே, நம்முடைய பலம் என்ன அப்படின்னு ஆங்கிலேயனுக்கு தெரியும், வெள்ளக்காரனுக்கு நல்லா தெரியும் முஸ்லிமுடைய பலம் என்ன, ஈமானுடைய பலம் என்ன, குர்ஆன் ஹதீஸுடைய பலம் என்ன, அவனுக்கு நல்லா தெரியும். அதனால முஸ்லிம் சமுதாயத்தை என்னைக்குமே ஒற்றுமையா இருக்க விடலவன். நமக்குள்ள பயங்கரமான போராட்டங்கள், நமக்கு மத்தியில பயங்கரமான குழப்பங்கள், இதையெல்லாம் ஏற்படுத்தி இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் சீரழிந்து சின்னாபின்னமாகி, எவ்வளவு பலமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஈமானுடைய பலமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் நம்மோட இருந்தாலும் சரி, நமக்கு மத்தியில் சண்டைகள் எதுவரை கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றதோ அது வரைக்கும் நம்ம ஒன்றும் சேர மாட்டோம். இப்படி சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்தாங்க, சண்டை சச்சரவின் காரணமாக மறக்கடிக்கப்பட்டார். அல்லாஹ் சொல்றான், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபி வித்ரி, கடைசி 10ல நீங்க தேடுங்க அப்படி. பெரியம்பளே 21 முடிஞ்சு போச்சு, 23 முடிஞ்சு போச்சு, 25 முடிஞ்சு போச்சு, 27 இன்னைக்கு இரவு, அதுக்கப்புறம் 29, இந்த மீறி இருக்கிறது ஒரே ஒரு இரவு. பெரியன்பர்களே, லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது நம்ம பல மக்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர். शाहनाज भाई बहुत अच्छा मुतौली सा वैसा नियत करते हैं क्या जहीर भाई, आज ही लैलतुल कद्र 57वां का रोजा 27 से लड्डू बार डाले के आज ही கன்ஃபார்ம் அப்படின்னு நம்மள பல மக்கள் தவறா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் 5 இரவுகள்ல சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் 27க்கு வரும், அடுத்த வருஷம் 29க்கு வரும், அதுக்கு அடுத்த வருஷம் 21க்கு வரும், அதுக்கப்புறமேல 23க்கு வரும், அதுக்கப்புறம் 25க்கு வரும். சுத்திக்கிட்டே இருக்கும். 5 இரவுகள்ல அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரே இரவுல தங்கி இருக்காது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். பெரியன்பர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு எல்லாத்துக்குமே தெரியும். சுருக்கமா முடிச்சிடலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லாருடைய முகத்தை பார்த்தா ஒரு சரியான ஒரு வேகம் தெரியுது. என்ன அப்படின்னா, ஹஜரத் சீக்கிரம் முடிங்க, நாங்க போய் பள்ளிவாசல்லையோ வீடுகள்லையோ போய் உட்காந்து இபாதாத்து செய்யணும். அப்படி உண்மையான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஷமாயிலே திர்மிதியில அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லுடைய தொழுகையை தவிர, வாஜிபுடைய தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையுமே
பள்ளிவாசலில் தொழுது கிடையாது, வீடுகளில் தான் போய் தொழுவார். அல்லாஹ் அக்பர். இந்த லைலத்துல் கதருடைய இரவுல நம்ம விழித்திருந்த இபாதத்தை செய்யறது பள்ளிவாசல்ல அல்ல, வீடுகள்ல. ஏன்? உங்களுடைய வீடுகளை கபர்ஸ்தானாக ஆக்கி விடாதீர்கள், மயானமாக ஆக்கி விடாதீர்கள். வீடுகளிலே குர்ஆன் ஓதப்பட வேண்டும், வீடுகளிலே தொழுகை நடத்தப்பட வேண்டும், வீடுகளிலே நஃபிலான இபாதத்துக்கள் நடத்தப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையில ஃபர்து, வாஜிபு, இஷ்ராக் இந்த தொழுகையை தவிர வேற எல்லா தொழுகையுமே வீட்டில் தான் போய் தொழுவாங்க. அதனால அதிகமான நேரத்தை நம்ம எடுத்துக்க விரும்பல, சுருக்கமா முடிச்சுக்கலாம். லைலத்துல் கத்ர் அப்படின்னா என்ன பாய்? லைல் அப்படின்னா இரவு, கத்ர் அப்படின்னா கண்ணியமான இரவு. அக்பர் பாய், கண்ணியமான இரவு எது? லைலத்துல் கத்ருடைய இரவு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹத்திஸீன்க சொல்றாங்க, கத்ர் அப்படின்னா தங்காகி ஹோனா. என்னாதி தங்காகி ஹோனா? அதாவது மலக்குமார்கள் லைலத்துல் கத்ர்ல எவ்வளவு மலக்குமார்கள் இந்த பூமியில இறங்குவாங்க அப்படின்னா பூமியில இடம் பத்தாது. அல்லாஹ் அக்பர். தங் ஹோ ஜானா, अब है जमीन तंग हो जाना, ஒற்றை ஃபரிஷ்டே உத்தரங்க. ஹதீஸ்ல வருது. பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர நம்மளுடைய வேதத்தை இறக்கி வெச்சோம். அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அதுல ஒரு மனிதன் ஒரு இரவு இபாதத் செஞ்சா, பெரிய அன்பர்களே, 1000 மாதங்கள், அல்ஃப ஷஹர், 1000 மாதங்கள் அவர் இபாதத்து செஞ்சதனுடைய வணக்க வழிபாட்டுடைய நன்மையை ஒரே ஒரு இரவுல கொடுக்கிறான். இப்ப கணக்கு போட்டோம் அப்படின்னா 83 ஆண்டுகள். அல்லாஹ் அக்பர். 1000 மாதங்களை கணக்கு போட்டா 83 80 पर 3 साल 83 साल एक आदमी एक रात में जो लैलतुल कद्र में इबादत करेगा, तो मेरे दोस्तों, बुजुर्गों, भाइयों, उसे 80 पर 3 साल इबादत करने का सवाब अल्लाह उसको देता है. சிந்திச்சு பாருங்க. ஒரு இரவு நம்ம இபாதத்தை செஞ்சோம் லைலத்துல் கத்ர, அல்லாஹ்வுடைய கிருபையில சரியான நேரத்தை சரியான முறையில அந்த இரவுல இபாதத்தோட நம்ம கழிச்சோம் அப்படின்னா 82 83 ஆண்டுகள் அவர் இபாதத்து செய்ததுடைய நன்மை அவனுக்கு அவருடைய ஏட்டுக்களிலே அல்லாஹ் எழுதுகின்றான். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, அதுக்கப்புறம் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்கள் எல்லாமே இந்த பூமியில இறங்குறாங்க. வர்ரூஹ் யாரு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் இறங்குறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கான ஃபீ லைலத்தில் கத்ரி நஸல ஜிப்ரீல் ஃபீ கப்கபத்தின் மினல் மலாயிகா. புகாரி ஷரீஃப்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவிலே மலக்குமார்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஒரு பெரிய படை பூமியில இடம் போதாது அந்த அளவுக்கு மலக்குமார்களை கூப்பிட்டுட்டு நேர காபத்துல்லா மேல இறங்குறார். காபத்துல்லால மேல இறங்கி ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஏலான் பண்றாரு, கொடிய காபத்துல்லால நட்ட வைப்பாரு. நட்ட வச்சுட்டு சொல்லுவாங்க, இந்த லைலத்துல் கத்ர்ல யார் யார் இபாதத்துல ஈடுபட்டு இருக்கின்றார்களோ, ஃபீ கப்கபத்தின் மினல் மலாயிகத்தி யுஸல்லூன காயிமன் வ காயிதன், யார் யார் நின்று வணங்குகிறாங்களோ, இபாதத்து செய்கிற தொழுகிறாங்களோ, அல்லது உட்கார்ந்து திலாவத்து செய்கிறாங்களோ, ஜிக்ர் செய்கிறாங்களோ, துவா செய்கிறாங்களோ, யுஸல்லூன அலா அப்து, எல்லா மக்களிடத்திலும் நீங்கள் சென்று முசாஃபா செய்யுங்கள். யார் சொல்றா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரி, மலக்குமார்களை ஏஞ்சி அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர்ல இறக்க வேணும், என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளை எல்லாம் அல்லாஹ் படைச்சான்ல, படைக்கும் சமயத்தில் மலக்குமார்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க. மலக்குமாருக்கு என்ன சொன்னாங்க? எதுக்கு போய் மனுஷனை படைக்கிற? அவன் 24 மணி நேரம் நம்மள வண்டவாளம் அவங்களுக்கு அப்பயே தெரியும். हमारे मुतल साहब हमारे वंडे वालों से फरिश्तों को पहले मालूम है. वो சொல்லிரா எதுக்கு யா வீணா படைக்கிற? நாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில உன்னை என்னது வனுகத்திசு, நான் என்ன செய்றோம்? வனுசப்பிஹு, உன்னை நாங்க துதி பாடுறோம், உன்னை இபாதத்து செய்றோம். மலக்குமார்கள்லாம் கியாமத் வரைக்கும் ஒருத்தர் நின்னுக்கிட்டே தொழுவார். பாபு பாய் நின்னுக்கிட்டே ஒரு கூட்டம் இருக்கும், அது ருக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கியாமத் வரைக்கும். ஒரு கூட்டம் இருக்கும் சஜ்தாவிலேயே இருப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கும் தஷஹுதிலேயே இருப்பாங்க. இது மாதிரி நாங்க உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறோம்? எல்லா விஷயத்திலையுமே நம்ம என்ன செய்யறோம்? உன்னை நாங்க துதி பாடுறோம், உன்னை வணங்கி வழிபடுறோம். அப்படி இருக்கும்போது மனுஷனை ஏயா படைக்கிற?
அவனை படைச்சவன் சும்மா இருப்பானா? நம்மள என்னது ரத்தம் சண்டை நீயா நானா, ஈகோ போட்டி, நீ பெரியவனா நான் பெரியவனா, இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் அவங்க அப்ஜெக்ஷன் தெரிஞ்சதுனால அல்லாஹ் சொன்னா, எந்த மனுஷன் நான் படைக்கும் சமயத்தில் என்னுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாவாக நான் படைச்சேன், அதை நீ வந்து அப்ஜெக்ஷன் பண்ணில, இப்ப போய் கீழே இறங்கி பார் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அல்லாஹ் அக்பர். இந்த நிலைமையில நம்ம தூங்கிட்டு இருந்தோம், ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா எவ்வளோ பெரிய நஷ்டம். அதை பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். काजी अकबर भाई, अल्लाह उतारता सो फरिश्तों को काय को, तुम्हें क्या कर रहे हैं, तुम्हें क्या करते हैं, सोते हैं, नमाज पढ़ते हैं, क्या करते हैं देखने के लिए चाहते हैं. सो உண்மைதாங்கி மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற பார்க்கறதுக்கு தான், கண்ணோட்டம் விடுவதற்கு தான், கண்காணிப்பதற்காக வேண்டித்தான் நஸல ஜிப்ரீல் ஃபீ கபகபத்தின் மினல் மலாயிகா, மலக்குமாருடைய பெரிய படை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். போய் பாரியா, என்னுடைய பிரதிநிதிகள் மனிதர்கள், நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணீங்கல்ல, நீங்க வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, படைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. யுஸல்லூன குல்லு அப்தின் காயிமன் வ காயிதன், நின்ன வண்ணமா எத்தனையோ மக்கள் தொழுகிறாங்க, உட்கார்ந்த வண்ணமா எத்தனையோ மக்கள் குர்ஆனை ஓதுறாங்க, எத்தனையோ மக்கள் ஜிக்ரில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் இருக்கிறோம் என்று அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறாங்க. இதையெல்லாம் பார்க்கறாங்க. பார்த்துட்டு எதாவது ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் இது நடக்கும். எல்லாத்தையும் முசாபா செய்வாங்க. செஞ்சுட்டு நேரா காபத்துல்லாஹ் வந்துருவான். வந்த பிறகு என்னையா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொன்னாங்க, உண்மையாலுமே அல்லாஹ் சொன்னது உண்மைதான். எத்தனையோ மக்களை நம்ம போய் பார்த்தோம், எல்லா தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறாங்க, லைலத்துல் கத்ர்ல உண்மையான விஷயம்தான் அப்படின்ட்டு அல்லது ஜிப்ரீல்கிட்ட சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும் சமயத்தில் அல்லாஹ் சொல்லுவா, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு. நீ எந்த வேலையை சொன்னியோ அந்த வேலையை அவங்க சரியா செஞ்சிட்டாங்க. இதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு நீ கூலி கொடுக்கணும். என்ன கூலி? அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடணும். அல்லாஹ் அக்பர். லைலத்துல் கத்ர்ல இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் நம்ம தௌபா செய்யணும். அல்லாஹ் மிக கருணை உள்ளம் கொண்டவன். பெரியன்பர்களே, ஆக அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த லைலத்துல் கத்ர்ல நாம அல்லாஹ்விடத்தில் அதிகமா தௌபா செய்யணும், அதிகமா தௌபா செய்யணும். தௌபா செய்யும் பொழுது மலக்குமார்கள் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் உன்னுடைய இபாதாத்து வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு தௌபா செஞ்சு துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ், அந்த கொடுத்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. நீ நோம்ப கடமையாக்கின, அந்த நோம்ப வச்சாங்க. தராவி தொழுகை நீ சுன்னத்தை மோக்கதாக்கின, அதையும் அவங்க செஞ்சாங்க. குர்ஆனை கேட்க சொன்ன, குர்ஆன் கேட்டாங்க. குர்ஆனை படிக்க சொன்ன, படிச்சாங்க. ஜகாத் கொடுக்க சொன்ன, கொடுத்தாங்க. சதகா ஹைர் கொடுக்க சொன்னாங்க, அதையும் செஞ்சுட்டாங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. இப்ப அவனுக்கு கூலி என்ன அப்படின்னா, அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறது தான் கூலி. அல்லாஹ் அக்பர். ஆக பெரியன்பர்களே, அதிக நேரத்தை நம்ம எடுக்கல. அல்லாஹ்வுடைய கிருபையில லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இன்னும் ஒரு இரவு இருக்கு, 29வது இரவு. அதனால பெரியன்பர்களே, நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த இரவு விழித்திருந்து இபாதாத்து செஞ்சு தொழுகுங்க. சலாத்து தஸ்பீ இருக்கு, சலாத்து தௌபா இருக்குது, திலாவத்து செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. அல்லாஹ்வுடைய கிருபை இருக்கிறமேந்தி நமக்கு எத்தனையோ பிரச்சனைங்க பாபு பாய், இன்சானுக்கு बहुत सारी मुश्किलात. क्या फारूक भाई, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இந்த இரவுல கேட்கல, வேற எந்த இரவு தான் கேட்கறது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம ஃபீ லைலத்தில் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வுடைய கிருபையில நன்மை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நன்மையை இந்திய வண்ணமாக நம்பிக்கையோடு யார் அல்லாஹ்வின் மீது இக்லாஸோட நின்று வணங்கி வழிபடுகின்றார்களோ, விழித்திருந்து இபாதத்து செய்கின்றார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். பெரியன்பர்களே, நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிறோம், நீங்க அல்லாஹ்வுடைய கிருபையில ஷரியத்துல எந்த இபாதத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, ஷானஸ் பாய், எந்த கோணத்துல பார்த்தாலும், எந்த கோணங்கள்ல நீங்க பார்த்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான். அல்லாஹ் இந்த வேலையை செஞ்சா, தொழுகிறியா, தொழுதா உன் பாவத்தை மன்னிக்கிறேன், உனக்கு நன்மை கொடுக்குறேன். நோன்பு வைக்கிறியா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நன்மை கொடுக்குறேன். ஹஜ்ஜுக்கு போறியா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நன்மை கொடுக்குறேன். தராவிக்கு வந்தியா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நன்மை கொடுக்குறேன். எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் விரும்புறது என்ன அப்படின்னா, நம்மள பரிசுத்த பார்க்கணும். அல்லாஹ் அக்பர். நான் படைச்ச மனுஷன் என்கிட்ட வரும்பொழுது அழுக்கா வரக்கூடாது, பரிசுத்தமான நிலைமையில வரணும். கம்கலிசா என்கிட்ட வரும்போது என்னுடைய அடியான் பாவம் செஞ்சு கருகருன்னு வரக்கூடாது. அவனை பரிசுத்தப்படுத்தி அவனுடைய பாவங்களை எல்லாம் அழிச்சு, ரமலான் மாசத்துல சொல்லப்படுது, ஒரு மனிதன் ரமலானுடைய மாசத்துல ஒரு நோன்பு வச்சான் அப்படின்னா
அவனுடைய வயிற்றுல எரியுது பார்த்தீங்களா, பசியினால தாகத்தினால அந்த எரியக்கூடிய எரிப்பு, பசியினுடைய எரிப்பு, அந்த நெருப்புல போட்டு அல்லாஹ்தாலா அவனுடைய பாவத்தை எரிச்சுக்கிட்டே இருப்பான். 30 நாள் எரிச்சுக்கிட்டே இருப்பான். நம்மளை பரிசுத்தமாக்கிடுவான். அப்ப ரமஜான் மாசத்துல நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வச்சோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களை, நம்முடைய பசியினுடைய நெருப்பு, வயிற்று எரியுது பார்த்தீங்களா, வயிறு எரியுத தாகத்தினால பசியினால, அதுல போட்டு எரிச்சு நம்மளை பரிசுத்தமாக்கிடுவோம். நண்பர்களே, எந்த கோணங்கள்ல பார்த்தாலும் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துவதை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனா நாம தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறோம், நான் பரிசுத்தமாக மாட்டேன், மை கந்தா சரஹூங்கா. ஒரு நண்பர்கிட்ட போய் நான் கேட்டேன், கீ பாய் நமாஸ் का भाई गलो क्या मुतली साहब, उन्होंने बोलता मैं पाक नहीं அப்படிங்கிறான். तेरा बाइक वास 3 दिन पाक नहीं से जाएंगे, 7 दिन पाक नहीं से रहेंगे, तुझे क्या रहा मुसीबत அப்படி? नहीं मैं पेशाब पाक नहींங்கறான். वाह अकबर, पेशाब पाक नहीं சொல்றான். कब है पेशाब पाक नहीं, कब तक भाई पाक नहीं होगा? முசல்மான் பாக், அல்லாஹ் பாக், ரசூல் பாக், எல்லாமே சுத்தம். முஸ்லீம் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வும் அதை தான் விரும்புறான். ஆனா நாம அடம் பிடிக்கிறோம், நை பாய் மை மூச்சியா பத்தி தோங்கா நீ, மை மூச்சியாத்தி भी धोऊंगा नहीं, நான் அசுத்தமா தான் இருப்பேன். நவுசுபில்லா. ஹதீஸ்ல வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் பிஷாப் செஞ்சு சுத்தம் இல்லாம அப்படியே இருந்து, அந்த பழக்க வழக்கத்தோடயே இருந்து சுத்தமே செய்யறதில்ல, கழுவுறதில்ல, அப்படியே இருந்து மவுத் ஆயிட்டா அப்படின்னா ரஹ்மத்துடைய மலக்குகள் அவனை நெருங்க கூட மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய இழப்பு. அதே மாதிரி பாருங்க, இந்த லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எல்லா மக்களிடத்திலும் போய் முசாஃபா செய்யுங்க, என்னுடைய அடியார்கள் என்ன செய்யறாங்கன்னு போய் பாருங்க அப்படி. ஆனா சில வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. யார் எடுத்தீங்களா? யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்களோ, அல்லாஹ் அக்பர், இன்னைக்கு ஃபேஷன் ஆகி போச்சு. முத்தலி சார், குத்தா பால்லாம் ஃபேஷன். யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்களோ அவர் வந்து ரிச் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி. நாய் இல்லையா இனப்படியே பேக்கார் அக்னிரவன், இன பேக்கார் குத்தாரா இன அப்படின்றான். பெரியவங்களுக்கு எப்படி செல்போன் இல்லாதவன் செல்லா காசோ, நாய் வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்க ரிச் ஃபேமிலி கிடையாது, லோக்கல் ஃபேமிலி. அவங்க நாய் வளர்த்துறோம் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து மலக்குமார்கள் வரமாட்டாங்க. எவ்வளோ பெரிய இழப்பு. சாதாரண சுடுகாடு பிடிச்ச அந்த நாயை வளர்த்தி நாம் எவ்வளோ பெரிய இழப்பை இழுக்கிறோம், மலக்குமார்களையே இழக்கிறோம். அதே மாதிரி யார் வீடுகளில் உருவப்படம் இருக்குதோ, எத்தனை வீடுகள் இருக்கு ஃபாரூக் பாய், ஹாய் ஜஹீர் பாய், ஃபேஷன் வீட்டில் என்ன வச்சிருக்கிறான், உருவம் வச்சிருக்கிறான். எதுக்குடா அப்படின்னா இதுதாங்க நாகரிகம், ஃபேஷன் இது. அது அழகுக்காக வேண்டி வச்சிருக்கிறோம். அப்படி அழகுக்காக வேண்டி வச்சு எவ்வளோ பெரிய இழப்பை இழந்துட்ட. எல்லா வீடுகளிலுமே டிவி இருக்குது. டிவி இல்லாத வீடே கிடையாது பாவா. டிவி இல்லாத வீடே கிடையாது. படித்தவன், படிக்காதவன், அறிஞ்சவன், அறியாதவன், எத்தனை வீடுகளில் டிவி. அல்லாஹ் அக்பர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிற முத்தலி சவர், ஒரு முத்தலி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேனா, அங்கே இமாம் ஷாப் வீட்டில் டிவி இருக்கு. இமாம் சாப் வீட்டில் டிவி இருக்கு. நான் சொன்னேன், என்னையா நீ அஜிர்த்தா இருக்கிற, ஆலிமா இருக்கிற, டிவி வச்சிருக்கிற அப்படின்னு. டே டிவி ஜான் காத்தேன், மை ஹசரத் மேரி ஜோரு ஹசரத் கே, எப்படி கேள்வி கேட்டா பாருங்க. ஏ நான் அஜிர்த்தா, என் பொண்டாட்டி அஜிர்த்தா. சரிப்பா, நீ அஜிர்த்து, அவன் பொண்டாட்டி அஜிர்த்து இல்லை, நீ மக்களுக்கு எப்படி பயன் செய்வ? நீ சொல்லக்கூடிய விஷயத்த நீ 100 விஷயத்துல 100க்கு 100 நடக்காத, 50% நீ நடந்தா தானே உன்னை பார்த்து மக்கள் திருந்துவாங்க. நீ எப்படியா பயான் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வெங்காயத்தெல்லாம் நீ என்கிட்ட பேசாத. என்ன தெரியுமா காரணம்? என் பொண்டாட்டி சும்மா அடிக்கடி போய் பக்கத்து வீட்டை போய் உட்காந்து சீரியல் பார்க்குறான். அவன் என்ன செய்யறான்? என் பொண்டாட்டியை பார்க்குறான் பாய். என் பொண்டாட்டி டிவி பார்த்தா அவன் என் பொண்டாட்டியை பார்க்குறான். அவன் என்ன சொல்றாங்க? நான் हजरत उसकी जोरू बाजू घर में जाकर टीवी देखते, जोरू टीवी देखते, बाजू घर वाला हजरत की जोरू को देखता, हजरत की जोरू देखता भाई, उन्हें टीवी देखता नहीं कहता. இதெல்லாம் பெரிய முசீபத்து பிடிச்ச வேலை பாய். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்கணும் தெரியுமா? அவன் என் பொண்டாட்டியை லுக் அடிக்கிறாயா. அதனால இந்த வம்பே வேண்டாம். कायपुरी जाती गाँव वाले घर से भी तुझे टीवी से नहीं होना, माई ले लगा हक्तरी बड़ा टीवी एलईडी बड़ा साइज 1.5 लाख रुपए. अब 1.5 लाख रुपए होता से होता है. माई हक्तरी यहाँ बैठ कर देख रही, गाँव वाले घर से जाना नहीं. मुतली साहब वो से घर को कतर डालूंगा पावा तुझे आप डींगरा. சிந்திச்சு பாருங்க. டிவி வைச்ச வீடு, உருவப்படம் ஸ்டைலுக்காக வேண்டி, ஃபேஷனுக்காக வேண்டி வைக்கக்கூடிய நாய் என்னையா பிரயோஜனம்? ஹதீஸ்ல வருது, நாய் இருக்கு பார்த்தீங்களா, நாய். நீங்க எந்த உலமா உட்கார்ந்துருக்காங்க கேட்டு பாருங்க. ஒரு நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வச்சிருச்சுன்னா முத்தூலி சாப் 8 தடவை கழுவணும். ஷரீத்து சொல்லுது 7 தடவை கழுவிட்டு 8வது தடவை மண்ணு போட்டு கழுவுனாதான் அதனுடைய கிருமிகள் சாவும். இது விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் அறிஞ்சிருக்கிறாங்க. பார்த்து எத்தனை மக்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க பாய். உண்மை ஷரீத்து சொல்றது உண்மை அப்படின்ட்டு அந்த நாய் ஒரு வீட்டுக்கு போனா நாய் வீட்டுக்கு லிப்டிக் லிப்டி கொடுக்குறான்.
भाई सोफा में बैठा है भाई, कुत्ता इतना लंबा भाई, इतना लंबा कुत्ता, जोर को भी इन्हें पप्पी दिया रंगानी, कुत्ता को बाजू बिठा रहा, कुत्ता ऐसा ये प्यारा करता, लिपटिक देता भाई, सकरात पर शैतान का बच्चा, बात अपने வைரல எரியுது. என்னடா நீ மனுஷனா இல்ல அதோட சேர்ந்துட்டியாடா நீ எல்லாம் அப்படி. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயங்கள். இதை நம்ம நாகரிகம் நாசமா போன நாகரிகத்தினால மலக்குமார்கள் நம்ம வீட்டுக்கு வரதில்லை பாய். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய இழப்பு. அதனால பெரியவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷரியத்து என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நடந்தாதான் நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை ராஹத்தா வைப்பான், பரக்கத்து கொடுக்கும், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஷரியத்தை விட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்காது. ஆகையால வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த புனித மிக்க லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விழித்திருந்து இபாதாத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு தௌபா செஞ்சு அந்த தௌபாவை கபூல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுக்கும், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.